கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறணும். கடாயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து லைட்டாக எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை வந்து எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் ஃபஸ்ட்டு போட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக வந்து பொன்னிறமாக வர அளவுக்கு லைட்டாக பொரித்து எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 கப்பு அளவு சுகர் சேர்த்துக்கணும். சுகர் சேர்த்துட்டு இந்த 1 கப்பு சுகருக்கு வந்து 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா இப்படி அடி பிடிக்காமல் செஞ்சுக்கிட்டே வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணி கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பொரிச்சு வச்ச ப்ரெட்டை வந்து இதில் சேர்த்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பொரிச்ச அளவு ப்ரெட்டை வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இது நல்லா வந்துட்டு கெட்டியாகிற வரைக்கும் நம்ம இந்த சுகர் கூட வந்துட்டு நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பூண்டு வந்து முந்திரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அது லேசாக பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கிறணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொன்னிறமாக வறுத்த முந்திரி பருப்பு அப்படியே நெய்யோடு ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மொத்தமாக வந்து நெய்யோடு சேர்த்து ப்ரெட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுவையான பிரெட் அல்வா ரெடி. பார்த்திங்கன்னா சுவையான பிரெட் அல்வா ரெடி.